இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்றவன் எவனுமே அரசியல்வாதி கிடையாது, திருட்டு பயலுக என்று உமாபதி மூத்த பத்திரிகையாளராக இருந்தால் நீ செருப்படி வாங்கிற, இந்த செருப்படிக்கு பதில் சொல் என்று அடுத்த வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவை பார்ப்போம். டிடி எடுத்திருந்தேன், அது காலதாமம் ஆயிடுச்சு, இதை மாற்றிடுங்க அப்படின்ட்டாங்க. அது வசி இன்னைக்கு 22ஆம் தேதி போய் மாற்றிட்டு வந்தேன். பணத்தை மாற்றி என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட்டு இது பரிசுத்தொகைக்காண்டி நான் அறிவித்தது. அதாவது அந்த நீட்டில் மெரிட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாணவிக்காக நான் அந்த இதை வெயிட் பண்ணேன். அம்புமணியும் செந்திலும் வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்தேன். இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை நிரூபிச்சிடலாம். இந்த இதுவும் நம்ம மன்சூர் அலியனுக்கும், சார் இந்த மாதிரி நீங்களே செய்ய முடியல, அந்த இதை அப்படித்தான் இயங்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு சார் அப்படின்லாம் சொன்னேன். மன்சூர் அலியனுக்கும் அம்புமணி சாரு இவங்கெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன். இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம்னா என்னன்னா, ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்ன்றது தரம் போயிடுச்சு. இவங்க போகிறா, இது அம்புமணியுடைய பிஏவுடைய நம்பரு, டிஎம்கே செந்திலுடைய பிஏ நம்பரு எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி மன்சூர் அலிகன் அவர் இன்னும் கூட ஃபோன் பண்ணாமல் இருக்கிறாரு, பார்ப்போம். அதே மாதிரி சீமானுடைய மாநில தலைவர் செயலாளர் நான் இப்போ மாற்றி அந்த இது பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி தமிழா இவர் ஃபோன் எடுக்கல, என்னன்னு சரி திவாலி கழிச்சு பேசலாம்ட்டு. ஏன்னா ஒரு ஜெயபாண்டி ஒரு 10,000 பரிசு பொருள் அறிவிச்சிருந்தேன்னா அதை போய் இப்போ மாற்றி டிடியை நீ எப்போ இவங்கெல்லாம் சரின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த வட்டம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது, உள்ளாட்சி தேர்தலை எதுவுமே நடத்தக்கூடாது. எனக்கு பதில் சொல்லாமல் இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியாதுன்னு நிரூபிக்காமல் எந்த ஒரு தேர்தலும் நடத்திடக்கூடாது என்பதற்காக ஜெயபாண்டி டிடியை மாற்றிட்டேன். நீங்கள் எல்லோரும் இந்த டிடி நம்பர்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன காலாவதி ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வெயிட் பண்ணேன், சரிங்களா. இப்போ ஸ்டாலினை நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க, செருப்பு கலந்து அடிச்சிருந்தேன், அதை இப்பயும் அடிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து தினகரன் பத்திரிக்கை, ஒரு ஒரு நிர்வாகம், கட்சி தலைவரை யாருமே இப்படி அடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடாது. யாராவது ஒரு ஆள் என்னடா ஜெயபாண்டி இப்படி அடிக்கிற, இந்த இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியாதுன்னு நிரூபிச்சன்னையா, இவங்கெல்லாம் சத்தம் போடுங்க. என்ன இந்த பத்திரிகைக்காரங்க வாசகர்கள்லாம் கொஞ்சம் நீங்களாம் முயற்சி பண்ணீங்கன்னா இவங்கெல்லாம் இப்படி அடிக்கிறான்ல, அது உண்மையாக இருக்கிற வயசு தானே அவன் அடிக்கிறான். அந்த இந்த இது நேரடி ஒளிபரப்பில் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருப்பி செய்ய முடியுமா முடியாதுன்னு அதை ஒளிபரப்ப வேண்டியதானே. பத்திரிக்கையில் போடுறது உனக்கு என்ன வலிக்குது? இந்த ஓட்டு உரிமையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஓட்டு உரிமையை கொண்டு வந்தவன் அவன். இந்த ஓட்டு உரிமைக்காக இந்தியாவில் உயிரை விட்டவன், சுதந்திரத்துக்காக தன்னுடைய சொத்து எல்லாமே விட்டு உயிரும் விட்டவன், அவங்கள சொல்ல முடியும். இந்த இவிஎம் மிஷின் இந்தியாவுக்கு வேணுமென்று எவன் ரத்தம் சிந்தி உயிர் விட்டவன் அவனை சொல்லு. அதனால் நம்ம நாட்டில் நீதிபதிகள் உண்மையிலே இருந்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள் சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்துவது உண்மை என்றால் தான் இவனை அடிச்சிருக்கேன், செருப்பை கலத்தி எல்லா பத்திரிக்கையும் அடிச்சிருக்கேன். ஏன்னா எழுதலையில, அதனால் ஐஎஸ் அதிகாரியில அடிச்சிருக்கேன். நான் ஜெயபாண்டி கடை வாங்கி 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கடை வாங்கி நான் இந்த பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒன்று இல்லைன்னு சொல்லு, 10 ரூபா பொருள், இவிஎம் மிஷினுடைய தத்துவமே 10 ரூபா பொருள் தான் சொல்லியிருக்கேன். அதனால் இளங்கோவன் சார் அவருக்கும் ஃபோன் பண்ண இருக்கிறேன். ஏன்னா இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் சட்டசபையில் பேசினவர் விஜயகாந்த். அதனால் அமெரிக்கா விஞ்ஞானியவும் நான் அடிச்சிருக்கிறேன். அமெரிக்கா விஞ்ஞானி, ஜப்பானி விஞ்ஞானியை, இவிஎம் மிஷின் தயார் பண்ண விஞ்ஞானியை அடிச்சிருக்கேன். அதனால் யாராவது பாருங்கள், மானமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்டாலின்கிட்ட குடும்பம் நடத்துகிற பொண்ணு அவங்க மனைவி ஏன்டா செருப்பை கழிச்சு இப்படி அடிச்சிருக்கிறான், போய்
நிரூபிச்சுட்டு வர அன்றைக்கி ஸ்டாலினை தொடப்பக்கத்தையால் வீட்டில இருந்து அடித்து விரட்டி விட்டு போட்டா தருமபுரிக்கு ஒரு படிப்பில் இல்லாதவன், ஒரு பெயிண்ட் அடிக்கிறவன் தன்னுடைய தன்னுடைய உழைப்பு காசு கடை வாங்கி எல்லாம் இந்த இப்படி செருப்பு கூட எடுக்காம இதுக்காண்டி ஒர்க் பண்ணி அவன் நிரூபித்தது பிறகு அது ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சம்சாரமும் செருப்பு கலத்தை அடித்து தருமபுரி இந்த போட்டி கலந்துக்கிற சொல்லணும். இதில் இருக்க வேட்பாளர்கள் அதாவது தன்னுடைய மகன் சம்சாரங்களாம் செருப்பை கொண்டு அடிக்கிறான் போது அவங்களாம் பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. சீமா, தருமபுரி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற செந்தில், இவங்க சம்சாரம்லாம் என்ன சொல்லணும், செருப்படி பத்த கேவலப்பட்ட பசங்களா, மரியாதையை போய் இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியாதுன்னு நிரூபிச்சுட்டு வாங்கடா. நீங்களாம் அரசியலில் இருந்து என்னடா பண்ண கேவலப்பட்டவங்களா? ஒரு உழைப்பாளி ஒரு வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1200 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறான். நீங்கள் எவனாலும் 38 இடம் செவிச்சிருக்கீங்களாடா? 38 இடம் செவிச்சிருக்கீங்க. 38 இடம் செவிச்சிருக்கீங்கன்னா 40 மாவட்டத்துலேயும் 1200 பேருக்கு 1200 பேருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வேலை கொடுத்துருப்பேன். எங்கள் ஆம்பளை சொல்லு பார்ப்போம். எந்த கட்சிக்காரனாவது ஒருத்தன் இல்லைன்னா என்னுடைய இதை ரிலீஸ் பண்ணி விடுங்கடா. அதுதானே நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் என் பிள்ளையோடைய டிசி வாங்கலை, என் பிள்ளைய அரசாங்கம் கொடுத்த லேப்டாப்பும் வாங்கலை. என் மைங்க அஜித்குமார், அருண்குமார் அதிகமான பாய்ஸ் ஸ்கூலில் படித்தாங்க. நான் விஞ்ஞானின்னு நிரூபிச்சுட்டு என்னுடைய மகன் லேப்டாப்பும் இது சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதனால் நான் விஞ்ஞானி நிரூபிச்சிட்டேன். இதை பார்க்குற அனைவரும் பத்திரிகை ரிப்போர்ட்டர்களுக்கு வாசகர்கள்லாம் அனுப்புங்க. ஏண்டா ஒருத்தனை அவனை உண்மைன்னு எழுது இல்லை பொய்யின்னு எழுது. இந்த செல்லுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க பொய்யின்னு எழுதுனாங்கன்னா நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், உண்மைன்னு எழுதுனாலும் எனக்கு வசதியாக இருக்கும். ஆக மொத்தம் இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டு பண்ணி தான் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஆட்டிருக்காங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி படமநேரி பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். பார்த்துட்டீங்க, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும்னா இதுதான் என்னுடைய நம்பர். எப்படி எது நம்பரு? இதுதான் என்னுடைய நம்பர். இப்போதைக்கு என்னுடைய அக்காவுடைய ஆதார் கார்டில் வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு தகப்பனை எவனால் அடிக்க விடுவானா? ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு பிரதமர், இவன் உண்மையிலே பிரதமர்னால் என்ன சொல்லணும்? ஜெயபாண்டி நேரடி ஒளிபரப்பில் இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு கண்விழியல் வைத்து கைரேகை வைத்து மோடி 100 ஓட்டு போடட்டும், கண்விழி ரேகை வைத்து விஜய் 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும். 300 ஓட்டில் நான் ஒரு சாதாரண இந்த உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன். எப்படி இந்த உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன் இல்லையா? விஜயுடைய அம்மாவை வெற்றி பெற வைக்கிறேன் இல்லையா? இறந்து போன காமராஜர், முன்னாள் முதலமைச்சர் இறந்து போன காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன். ஆகையால் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், இதில் பார்த்த அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய ஜெயபாண்டி என்னுடைய கருத்துக்கும் எனக்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் செருப்பை கலத்தி உன்னுடைய அப்பாவும் உன்னுடைய அம்மாவும் அடிச்சிருக்கா, இதை அடித்தவனுக்கு பதில் சொல்லு. நேரடி ஒளிபரப்பில் இவிஎம் மிஷினில் கண்விழி கைரேகைலாம் வைத்து விஜய் 100 ஓட்டு போடட்டும். நேரடி ஒளிபரப்பில் இந்தியா பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும். அதேமாதிரி ராகுல் காந்தி கண்விழி ரேகை கண் ரேகை கை ரேகைலாம் வச்சு 100 ஓட்டு போடட்டும். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த மிஷினில் எவனை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அதனால தான் இவங்க இந்த மிஷினை பயன்படுத்தி மக்கள் ஓட்டு போடாமலே மன்னராட்சி மாதிரி வருகிறார்கள். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும், கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக வலியுறுத்துகிறேன். இந்த வீடியோவை வெளிப்படுத்துங்கள். பொதுமக்கள் அனைவரும் வெளிப்படுத்தும் போது எவனால் அதிகாரி வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ஜெயபாண்டி செல்லுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.